அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு பல காரணங்களால் முடக்கப்பட்டிருந்த வாய்ப்பில் மாற்றத்தை அள்ளித்தரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சூரியன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் நுழைவதன் காரணமாக அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் அற்புதமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சூரிய பயிற்சி எப்படி அமைய போகிறது? மார்ச் 15ஆம் தேதி முதல் கடகராசிக்காரர்களுக்கு அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நுழைவதால் பல வகையில் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே கடகராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அதிரடியான பல நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான மிக சிறப்பான சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் தனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனின் பெயர்ச்சி காரணமாக என்ன காரணமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், முடக்கி வைக்கப்பட்டிருந்த நல்ல சந்தர்ப்பங்களும் நல்ல வாய்ப்பும் இந்த தருணத்தில் நல்ல மாற்றத்தை அள்ளித்தரக்கூடிய வகையில் உறுதியாகவே அஷ்டமத்தை விட்டு விலகக்கூடிய ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அள்ளி கொடுக்க போகிறார். எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் அனைத்தையும் தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய அற்புதமான இனிமையான மாற்றத்தை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. தவற விடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உறுதியாகவே மனநிறைவும் மகிழ்ச்சியும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு என்பதை கடகராசிக்காரர்களுக்கு சூரியன் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மம் அஷ்டமம் விரயம் போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவ்வளவு சிறப்பான நன்மை கிடைக்காது. ஆனால் அதே சமயம் அஷ்டமத்தை விட்டு விலகும் போதும் ஜென்மத்தை விட்டு விலகும் போதும் நல்ல மாற்றத்தை உறுதியாகவே சந்திப்பதற்கான யோகம் உருவாகும். 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையையும் அதே சமயம் 5, 9, 10 ஆகிய இடங்களில் நல்ல மாற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும் போது பாக்கியஸ்தானத்தில் தனாதிபதியான சூரியன் வலுவாக அமர்வது கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் என்று இருந்த பல்வேறு வகையான காரியங்கள் காரிய தடைகள் போன்ற அனைத்தையும் தவிடுபடியாக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நுழைந்த சூரியன் தனது சப்தம பார்வையை தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் பதிப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகள் அனைத்துமே தகர்த்தெறியப்படும். அது மட்டுமல்லாது சனியின் ஆட்சி வீடு அவருக்கு பகை வீடாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் குருவின் ஆட்சி வீடு நட்பு வீடாக இருக்கிறது. எனவேதான் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பகை வீட்டில் இருந்து நட்பு வீட்டிற்கு மாறுவதும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உறுதியாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் முற்றிலுமாக தவிடுபடியாக்கி நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகளும் சற்று சாதகமான அமைப்பில் வலம் வருவதால் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நீங்கள் நினைத்த காரியங்களில் பல தடைகள் இருந்தாலும் அவை இந்த தருணத்தில் விலகி வெற்றிகரமாக மாற்றத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நேரமாக அமைவதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு சூரியன் முதன்மையாக வித்திடுகிறாருங்க. எனவே உறுதியாகவே இந்த தருணத்தில் பண தேவை மற்றும் நிதி சார்ந்த நெருக்கடிகள் நிதி சார்ந்த சிக்கல்கள் போன்ற அனைத்துமே விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப முன்னேற்றம் குடும்ப உறவுகளுக்கிடையே அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாற்றம் சுப விரயங்கள் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் யோக தரக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தாமாகவே உங்களை தேடி வருதல் என பல நல்ல வாய்ப்புகளை சூரியன் 9இல் வலுவாக அமர்வதால் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்த
ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். அது மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பணிச்சுமை குறையும். இந்த தருணத்தில் திட்டமிடுதலை காட்டிலும் நுணுக்கமாக பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் காரிய தடை மற்றும் சிறு தவறை கூட மிகைப்படுத்தி காட்டப்பட்ட சூழலில் தற்போது அவற்றில் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் நிச்சயமாக உண்டு. நியாயமற்ற புகார்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் முறியடிக்கப்படுவதோடு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கவலை இல்லாமல் சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பை சூரியன் அள்ளி கொடுக்கிறார். சனியின் அமைப்பிலும் மிக விரைவில் மாற்றத்தை சந்திக்க இருப்பதால் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான சிக்கல், வேலையில்லா திண்டாட்டம் போன்றவை உறுதியாகவே மறைந்து நல்ல மாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உண்டு என்பதை முதன்மை கிரகமான சூரியன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பெரிய அளவில் பிரச்சனைகள் நிச்சயமாக விலகுவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. பிரச்சனைகள் அனைத்தும் உறுதியாக கட்டுக்குள் வருவதோடு நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பங்குதாரர்களிடம் ஏற்பட்ட பல பிரச்சனை, கருத்து வேறுபாடு நீங்கி சமரசத்துடன் பல பணிகளை மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. புதிய திட்டங்களை தற்போது அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிகவும் வலுவாக புதன், சுக்கிரன், சூரியன் போன்ற கிரகநிலைகள் ஆதிக்கம் செலுத்துகின்றன. அந்த வகையில் பார்க்கும்போது முக்கூட்டு கிரகங்கள் ஒன்றாக இணைந்து 9ஆம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணம் கலைத்துறை ரீதியில் ஏற்பட்ட பெரிய அளவிலான நிதி நெருக்கடி, பல்வேறு வகையான சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதோடு ஏற்கனவே முன்னேற்ற பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு மேலும் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன். புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி உங்களை தேடி வருகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமாக அதிரடியான மாற்றத்தையும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திக்க முடியும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். மாணவர்களின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் அரும்பாடுபட்டு உழைக்கக்கூடிய உங்களுக்கு அதற்கு ஏற்ற பலன் நிறைவாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை பாக்கியஸ்தானத்தில் நுழையக்கூடிய சூரியன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. விளைச்சலும் வருமானமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி சாதகமாக அமையும். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே சூரியனுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி சூரியனின் அருளால் மிக சிறப்பான மாற்றம் கிடைப்பதோடு குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய சூரியன் பல்வேறு காரணங்களால் மறுக்கப்பட்ட வாய்ப்பில் இருந்த சிக்கல்களை மாற்றி அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் நேரமாக கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மாற்றிக் கொடுக்கிறார். சரியாக கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.